ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஹெல்ப்புன்னு கேட்டுட்டு நீங்கள் யாருக்கும் நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மைதாங்க. நான் எல்லோரும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எங்கிட்ட போய் யார் ஹெல்ப்பை வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு நேரமும் கொஞ்சம் உண்மைக்குமே நான் அதையே சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் உண்மை. எனக்கு நேரம் சரியில்லை, சுற்றுலில் விடுது. எங்கே போனாலும் எதுவுமே நடக்கலை. உண்மைக்குமே நான் மகளிர் ஸ்டேஷன் போனேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ஆனால் அதுக்கு கூட இன்னும் அந்த பெட்டிஷன் கொடுத்ததோடு அப்படியே நிற்கிது. அதை கூட அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை, இந்த மாதிரி பெட்டிஷனை கொடுத்துட்டு போயிருக்கோமா என்னம்மான்னு ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. ஃபோன் நம்பர் எழுதி தான் இத்தனைக்கு கொடுத்துட்டு வந்துருக்கேன். ஒரு ஃபோன் கூட வரலை. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னைய பற்றி ஒன்றுமே எனக்கு புரியலை. சரி, அவங்க நினைக்கிறதெல்லாம் விடுங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க என்னைய பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியல. அப்பா அம்மா ஒரு சொந்தக்காரங்க இப்படி பிள்ளைய வச்சுட்டு வெளியே இருக்காளே, அவளை அப்படியே விடலாமா? சரி, ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொடுத்தா அவளே பார்த்துக்குவா. அவள் பொழப்பையும் பார்த்துக்குவா, அவள் பிள்ளையும் பார்த்துக்குவா. நம்மளை ஏதாச்சும் ஒன்று கேட்கையா போகிறா. என்ன இப்படி இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களெல்லாம் பற்றி எனக்கு அழுகதான் வருது எனக்கு. சரி விடுங்க, யாரையும் நம்பி நம்ம குழந்தைய பெற்றுக்கல. எல்லாம் சொல்லுவேன், இது பெரிய லெவலில் ரீச் ஆகணும். என்னோடய வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் ரீச் ஆகணும். அது மூலயமா எனக்கு கேட்கணும். மற்றவங்க அவனை சும்மா விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் இருக்குது. எனக்கு என்னைய நம்பி யாரும் வாடகை வீடு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒத்தையாக போய் நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு குழம்ப வச்சு அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை நம்ம இது பண்ணணும். அவன் எவ்வளோ தைரியமாக பேசுகிறான். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்கிறான்ல. நீ எப்படி முடிச்சு வைக்கிற அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அவனை கோர்ட்டு வரைக்கும் இழுத்து உண்டுலன்னு ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு மனசில் இருக்குது. அவனை விடக்கூடாது. நான் பாப்பாவை நல்லா பார்த்துக்குவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதாச்சும் எப்படியாவது நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா ரோட்டோரமாக வாழ்கிறவங்களே வச்சு வளர்க்கலையா இல்லையா? இதே நிரந்தரம் கிடையாது. இதே இப்படியே நான் நிரந்தரமாக வெளியவே இருந்துருவேன் நானும் கேட்டால் அப்படி இல்லை, மாறும். கடவுள் சோதிப்பார். எந்த அளவுக்கு இவ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத பார்ப்பார். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான பலனை கொடுப்பார். உடனே எடுத்தோன்னே ஒரு நல்ல இடத்துல போய் வச்சிட மாட்டாங்க. எனக்கு என்னென்னா, நான் உண்மையே சொல்ல போனால் எனக்கு ஹாஸ்டல் போகிறதெல்லாம் மைண்டிலே இல்லைங்க. நான் இதுக்கு அங்கே போயிருக்கணும். நான் சம்பாதிக்கிறேன் யூடியூப்பில், எனக்கு இன்கம் வரும், நீங்களாம் எனக்கு ஆதரவாக இருக்கீங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி எப்படி போய் இருந்துட்டு அப்புறம் அங்கே நிறைய இது உண்டு. இங்கே ஹாஸ்டல்னால் சும்மா கிடையாது. அங்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். தேவையில்லாமல் சண்டைக்கு வருவாங்க, அது இதையும் சொல்லிட்டு. பிள்ளைங்கன்னா சேட்டை பண்ண தான் செய்யும். ஆனால் அத்தனை பிள்ளைங்க பண்ணுறதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளை ஃபஸ்ட்டாக இப்போ புதுசாக போகும்போது சேட்டை பண்ணால் அதை பாரு இதை பாரு அப்படி இப்படின்னு 1000 இது ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் ஒரு தடவை உள்ளே போய். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் போக மாட்டேன். அது மட்டும் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க.
நான் தனியாக வீடு பார்த்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னா வாங்க சொந்தக்காரங்களே. யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களெல்லாம் பெருமையாக தான் சொல்லுவாங்க. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல அந்த பிள்ளை போச்சு பிரச்சனைன்னு சொன்னோன்னே எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா, அந்த பிள்ளைக்கு ஆதரவா அப்படின்னு எல்லோரும் பெருமையாக நினைப்பாங்க உங்களை பற்றி. எல்லோரும் யாராச்சும் உதவி செய்ய முன் வந்தால் எனக்கு என்னோடய நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு கால் பண்ணுங்கள். இது என் சொந்தக்காரங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ என் சொந்தத்துக்காக தான். யாராச்சும் எத்தனையோ ஊரில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, திருச்செந்தூரில் இருக்கீங்க, அதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நினச்சிங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாரு குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடியாதது யாராலையும் முடியாது. ப்ளீஸ்.